வணக்கம். இந்தியாவோட மிகப்பெரிய டெக் கம்பெனில ஒன்னான டிசிஎஸ் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான அடியை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த $7 பில்லியன் திட்டம்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். எல்லாமே ஒரு சிம்பிளான நியூஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. டிசிஎஸ் ஒரு புது சப்சிடரி கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ். கேட்டா இது ஒரு சாதாரண கார்ப்பரேட் நியூஸ் மாதிரி தானே தோணுது. ஆனா உண்மையில இந்த சின்ன நியூஸ் ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. மேல தெரியறது ரொம்ப கொஞ்சம் தான். அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 1000 மடங்கு பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன பிளான், வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த புது கம்பெனியோட பேரு ஹைப்பர் வால்ட் ஏஐ டேட்டா சென்டர் லிமிடெட். இது வேற யாரும் இல்ல, நம்ம டிசிஎஸோட 100% கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி. அஃபிஷியலா பாத்தீங்கன்னா அக்டோபர் 29, 2025 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் படி பார்த்தா ரொம்பவே கிளியரா இருக்கு. ஒன்னு ஏஐக்காக, இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியாவோட டேட்டாவை இந்தியாலேயே பாதுகாப்பா வைக்கிறதுக்காக சாவரின் டேட்டா சென்டர்ஸ், அதாவது இறையாண்மை தரவு மையங்களை உருவாக்குறது தான் இவங்களோட பிளான். ஓகே, இந்த ஹைப்பர்வால்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆரம்பத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க, வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல டிசிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 7.5 கோடி ரூபா தான். ஆமா, 7.5 crores. இது 75 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா வந்தது. பார்க்க ரொம்ப சின்ன அமௌண்டா தெரியலாம், ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. எங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புது கம்பெனியோட முழு கண்ட்ரோலும் 100% டிசிஎஸ் கிட்ட தான் இருக்கு. எல்லா ஷேர்ஸையும் அவங்களே வச்சிருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க எவ்வளோ சீரியஸா இருக்காங்கன்னு. இப்போதான் நம்ம மெயின் கதைக்கே வரோம். அந்த 7.5 கோடிக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த $7 பில்லியன் மேட்டர் என்ன? வாங்க அந்த சீக்ரெட்டை இப்ப பார்க்கலாம். சோ உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், எவ்வளோ பெரிய செட்டப் எதுக்கு, இவங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன? பதில் இதுதான். அடுத்த 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ள 1 ஜிகாவாட், ஆமா 1 ஜிகாவாட் கெப்பாசிட்டி உள்ள ஏஐ டேட்டா சென்டர்ஸை உருவாக்குறது தான் டிசிஎஸோட டார்கெட். 1 ஜிகாவாட்னா சும்மா இல்ல, ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் உருவாக்குற பவருக்கு சமம். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் பவரை உருவாக்க போறாங்க. இந்த 1 ஜிகாவாட் டார்கெட்டை அடைய எவ்வளோ செலவாகும் தெரியுமா? கிட்டத்தட்ட $7 பில்லியன். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்னு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய பணத்தை எப்படி ரெடி பண்ண போறாங்க? அவங்களோட பிளான் படி ஒவ்வொரு 150 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கும் கிட்டத்தட்ட $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பணம் கம்பெனியோட சொந்த பணம், கடன், அப்புறம் மத்த பார்ட்னர்ஸ் மூலியமா வரும். ஓகே, இவ்ளோ செலவு பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யாருக்காக கட்டுறாங்க? இதனால யாருக்கு லாபம்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். டிசிஎஸோட சிஇஓ சொல்றபடி இந்த டேட்டா சென்டர்ஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணோம்னா, ஒன்னு முழுக்க முழுக்க ஏஐ சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ், ரெண்டாவது டீப் டெக் கம்பெனிஸ், மூணாவது அமேசான், கூகுள் மாதிரியான பெரிய ஹைப்பர்ஸ்கேலர்ஸ், அப்புறம் நம்ம அரசாங்கத்தோட தேவைகளுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, டிசிஎஸோட இந்த இந்தியாவோட ஏஐ ரேஸ்ல அவங்கள எங்க கொண்டு போய் நிறுத்தோம்? இதுல வேற யார் யாரெல்லாம் போட்டியில இருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹைப்பர் வால்ட் முயற்சி இந்தியாவை ஏஐல ஒரு குளோபல் பவரா மாத்தணும்னு நம்ம அரசாங்கம் ஆரம்பிச்ச இந்தியா ஏஐ மிஷனோட கரெக்டா சிங்க் ஆகுது. இதனால இந்தியாவோட ஏஐ கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிசிஎஸ் ஒரு முக்கியமான பிளேயரா உருவாகுறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா யோட்டா, நெக்ஸ்ட்ஜென் மாதிரி கம்பெனிஸ் இந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் டிசிஎஸோட இந்த மெகா என்ட்ரி போட்டியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. அப்போ கடைசி கேள்வி இதுதான், டிசிஎஸ் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் பில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்றதால இந்தியா உண்மையிலேயே ஒரு ஏஐ புரட்சிக்கு தயாராயிடுச்சா? இது வெறும் ஒரு டெக்னாலஜி அப்டேட் மட்டும்தானா, இல்ல இந்தியாவோட பொருளாதாரம், சமூகம்னு எல்லாத்தையும் மாத்த போற ஒரு பெரிய சக்தியா இது இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?